டிசம்பர் 6 இந்த தீர்ப்பின் மூலமாக RSS சங் பரிவார் கூட்டம் தர்காவை இடிப்பதற்கு சதி. பலவலா கொலகலான்னு நேற்று அந்த தீர்ப்பு பேப்பரை பூரா வாசிக்கலாம். இலக்கியத்துக்கு போறாரு, மணிமேகலைக்கு போறாரு, சிலப்பதிகாரத்துக்கு போறாரு. எங்க மக்கள்கிட்ட வாடா அப்படின்னு கேட்கிறோம். நான் இதை செய்வதற்கு திட்டமிடுவதற்கு இந்த தீர்ப்பு சாதகமா இருக்கும். நாளைக்கு தர்காவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீதியரசர் தான் பொறுப்பு இருக்கணும். அங்க நம்மால் இருக்காரியா GR சாமிநாதன், நம்மால் இருக்காங்க ஸ்ரீமதி, நம்மால் இருக்காங்க அனிதா சுமந்த் அப்படின்னு இனிமே படையெடுப்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நோக்கி வரும். தீபை ஏத்தணும்னு சொல்றாருல, அது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லை. ஆதாரத்துடன் அவர் சொல்லலன்றதை நான் ஆதாரத்துடன் சொல்றேன். திருப்பரங்குன்றம் மலையே முருகன் மலைன்றதுக்கு என்ன ஆதாரம்? இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு ஒவ்வாதது, சட்டத்துக்கு முரணானது, ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு இழுக்கான தீர்ப்பு. GR சாமிநாதனை மதுரையிலிருந்து தூக்கு வெளியேற்று என்கிற முழக்கம் வலுவாக நாங்கள் எழுப்புவோம்.